நாட்டின் வளர்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பவர்கள் தொழிலாளர்களா, அரசியல்வாதிகளா, ஆன்மீகவாதிகளா? ஒரு அரசியல்வாதி என்பவன் மக்களை பற்றி யார் நன்றாக கவலைப்பட்டு அவர்களுடைய பிரச்சனை என்ன என்று அன்றாடம் தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறார்களோ அவர்கள்தான் அரசியல்வாதிகள். அப்படி மக்களுடைய பிரச்சனைகளெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு 3வது 4வது பிரச்சனை வந்தோடனே அவங்களுக்கு ஒரு மனச்சிதைவு உண்டாகும், கோபம் வரும், டென்ஷன் வரும். இந்த மாதிரி நேரத்தில் அவங்க மனசில் எளிமையான நல்ல நகைச்சுவை உணர்வு உள்ளவர்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எளிமையாக தீர்த்து கொள்வார்கள். அரசியல்வாதிகளிலேயே மிகப்பெரிய நகைச்சுவை உணர்வுக்கு சொந்தக்காரர் இந்தியாவிலேயே நமக்கு தெரிந்த ஒரு அரசியல் தலைவர் என்று சொன்னால் அது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான். அரசியலில் எவ்வளவு சிக்கலான நேரங்கள் வந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு அருமையான நகைச்சுவையை அப்படியே இழையோட விட்டு அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வையும் சொல்லிடுவார், அந்த இடத்தில் இருப்பவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவார். அப்படி நடந்த ஒரு சம்பவம் சட்டமன்றத்தில் ஒரு தடவை. அப்போ இந்திய அரசு ரொம்ப கராராக அமுல்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. எந்த சட்டத்தைன்னா குடும்ப கட்டுப்பாடு சட்டத்தை. நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்ச நாளில் 2 பெற்றால் இன்பமயம், 1 பெற்றால் ஒளிமயம் அப்படின்லாம் எழுதி போட்டாங்க. 1 பெற்றுக்க போதும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. அதை ஒரு தடவை சட்டமன்றத்தில் கேள்வியாக எழுப்புனாங்க. அப்போ சட்டமன்றத்தில் என்ன தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி தரும் திட்டம், அதை தலைவர் அறிமுகப்படுத்துகிறார். கர்ப்பிணி பெண்களுக்கு மாதந்தோறும் உதவி தரும் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். உடனே எதிர்க்கட்சியிலேருந்து ஒருத்தர் கேட்குறாரு, இந்திய அரசு குடும்ப கட்டுப்பாடை அமுல்படுத்திக்கிட்டு இருக்கு, நீங்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு காசை கொடுத்து பிள்ளைய பெற்றுக்குங்கன்ட்டு காசு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இதில் எதை ஏற்றுக்குவாங்க ஜனங்க அப்படின்னு ஒரு சிக்கலான கேள்வியை கேட்குறாங்க. குடும்ப கட்டுப்பாடை அமுல்படுத்துகிறதா இல்லை கர்ப்பிணி பெண்களுக்கு காசு கொடுக்கறது சரியா, எதுக்கு அவர் ஆதரித்து பேசுவாருன்ட்டு இப்படி ஒரு சிக்கலான கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறார். அப்போ அவர் ரொம்ப எளிமையாக ஒரு பழமொழியை சொல்கிறார். இதைத்தான் கிராமத்தில் சொல்லுவாங்க, கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னு ஒரு பழமொழி இருக்குது. உடனே எதிர்க்கட்சியில் இருக்கவர் சொல்கிறாரு, நாங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னும் தலைவர் பதில் சொல்ல. உடனே தலைவர் எந்திரிச்சு சொல்கிறாரு, கூழ் குடிக்கணும்னு ஆசையும் இருக்குது, பெரிய மீசையும் இருக்குது, என்ன செய்யலாம், மீசையை லேசாக ஒதுக்கிட்டு கூழை குடிச்சிக்கிற வேண்டியதுதான். அதே மாதிரி இந்திய அரசு குடும்பத்தை கட்டுப்படுத்தணும்னு சொல்லுது, ஆனால் நாங்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இருந்தாலும் அதுக்காக குழந்தைய பெற்றுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. மீசையை விளக்கிட்டு எப்படி கூழை குடிக்கிறோமோ அதே மாதிரி அதையும் ஏற்றுக்கணும், இதையும் ஏற்றுக்கணும், குடும்பத்தை மட்டும் அளவாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை ஒரு பழமொழியோடு அருமையாக சொன்ன அரசியல் தலைவர் நமது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஒரு பழமொழியை வைத்து இந்திய பிரச்சனையும் தமிழ்நாட்டு பிரச்சனையும் தீர்த்து வச்சார். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொழிலாளர்கள் அவர்கள் இல்லாட்டி இன்னைக்கு எந்த விதமான ஒரு வசதியும் நம்மளால் பெற முடியாது. இயற்கையில் இருக்க பொருள்களையெல்லாம் நம்ம அப்படியே அனுபவிக்க முடியாது. ஆறு ஓடி வருது, அந்த ஆறில் இருக்க தண்ணியை நம்ம அப்படியே அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி நெருப்பு இயற்கையிலே உருவாயிருக்கு, அந்த உருவான நெருப்பை நம்ம அப்படியே பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி பூமி இயற்கையிலே இருக்குது, அந்த பூமியை அப்படியே நம்ம பயன்படுத்துறதில்ல. நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி எப்படி நீரை ஒரு அணையை வச்சு தடுத்து அதை விவசாயிகளுக்கு பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி இயற்கையாக இருக்கிற பொருள்களை மனிதனுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அதை செயற்கையாக மாற்றக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா தொழிலாளர்கள் தான். இன்றைக்கி அந்த தொழிலாளர்கள் இல்லாட்டி இன்றைக்கி ஒரு ஆற்றுக்கு குறுக்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அணை என்பது இது வரைக்கும் உருவாகியிருக்காது. அதே மாதிரி நெருப்புங்கிறது இயற்கையிலே உருவானது, இருந்தாலும் அந்த நெருப்பை செயற்கையாக உருவாக்கக்கூடிய பல இடங்கள் இருக்குது. அனல் மின்சாரம் இருக்குது, அந்த அனலை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட இடங்களில் தொழிலாளர்கள் வேலை செய்கிறதுனால தான் நெருப்பை மின்சாரமாக மாற்றக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்குது.
நாட்டின் வளர்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பவர்கள் தொழிலாளர்களா, அரசியல்வாதிகளா, ஆன்மீகவாதிகளா? வாய் பிளந்த வயலை பார்த்த உழவர் நோய்பட்டு இறந்து போனாரே. சோறு போட்ட தாயுள்ளம் இன்று சேறு காணாத நோய் உள்ளமாகியதே. உழுவோரே உலகத்துக்கு ஆணி, ஆனால் இன்று உடுவதற்கே இல்லை காணி. கடன் பட்டு வளர்த்த பயிரெல்லாம் கடுங்கியதை கண்டு உள்ளம் பதைக்குதையா. கடனெல்லாம் பெருகி போனதையா, உங்கள் கழுத்தை நெருக்கி போட்டதையா. உழைப்பால் உலகு காத்த உழவா, இன்று உன்னை காக்க யாரும் இல்லையே. உழவரை காக்காத நாடுகள், உழவரை காக்காத நாடுகள் என்றுமே உணவுக்கு அழைகின்ற சுடுகாடுகள்னு எழுதினாரே கவிஞர். அப்படிப்பட்ட உன்னதமான தொழிலை செய்கிற விவசாயிகளை மக்கள் மதிக்கல, அரசியல்வாதி அங்கீகரிக்கல. அதனால தான் ஆடு மாடு கூட திங்காத பிளாஸ்டிக் அரிசியை நாம் இன்னைக்கு தின்னுட்டு இருக்கோம். எனவே இந்த தொழிலாளர்களை மதிக்காத சமுதாயமும் போற்றாத மக்களும் என்றைக்கும் வளர்ச்சி பெற்றதாக சரித்திரமே இல்லை. ஐயா, இன்னும் முக்கியமான ஒரு தொழிலாளியை பற்றி சொல்லியே ஆகணும். நம்மளுடைய தொழிலாளர்களோட வரிசையில் இராணுவர்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கும் பொழுது போலீஸ்காரங்களை மறந்துட முடியாதுங்க. விவரம் தெரிஞ்சதுலேருந்து போலீஸ் ஆகணுங்கிறத மட்டுமே கனவாக சுமந்து 15 வயசுலேருந்து வெயில்லையும் பனியிலையும் 10 கிலோமீட்டர் ஓடி எக்ஸசைஸ் பண்ணி பிடிச்சதை கூட சரியாக சாப்பிடாம டயட்டில் இருந்து போலீஸ் எலெக்ஷனுக்கு போய் பிளாட்ஃபார்மில் படுத்து கொசுக்கடியில் தூங்கி எப்படா கூப்பிடுவாங்கன்னு கிரவுண்டை எட்டி எட்டி பார்த்து கூப்பிட்டதுக்கப்புறம் உள்ளே போய் உசுரை கொடுத்து ஓடி கை வலிக்க கயிறு ஏறி கால் இழுக்க உயரம் தாண்டி அதுக்கெல்லாம் மீறி உலகத்தில் நடக்கிறது நடக்க போகிறது எல்லாத்தையும் பார்த்து படித்து கேட்டு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு கை வலிக்க ரிட்டன் டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணால் இருக்கிற ஊர்லேருந்து 200 கிலோமீட்டர் தாண்டி போஸ்டிங் கிடைக்கும். வீடு வாசல் சொந்தம் பந்தம் நண்பன் அத்தனையும் விட்டுட்டு அங்கே போய் நேர்மையாக இருந்தால் வாழ முடியாது. அயோக்கியத்தனமான மனசு வராது. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஊரை புரிஞ்சு மனுஷனை பழகி அரசியல்வாதி அனுசரித்து சரியான உரிமை கிடைக்காம உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாமல் கூப்பிட்ட இடத்துக்கு பாதுகாப்புக்கு போய் கிடைச்சதை சாப்பிட்டு விடிய விடிய முளைச்சிருந்து ராத்திரி பகல்னு எல்லா நேரமும் எத்தனை கொலை, எத்தனை திருட்டு, எத்தனை கலவரம், எவ்வளோ ரத்தம் எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லி இதுக்கும் மேலே ஒரு பெரிய கொடுமை என்னன்னா போலீஸ்காரனுக்கு பொண்ணு வேற கிடைக்காது. அதையும் மீறி நம்மளை நம்பி வந்தவளை நல்லா பார்த்துக்கணும்னு நாட்டையும் பார்த்து வீட்டையும் பார்த்து இப்படி நாள்தோறும் சமுதாயத்துக்காகவே வாழ்கிறாங்களே காவல்துறையினர், அவங்கள விட ஒரு மிகச்சிறந்த தொழிலாளி அவங்களால சொல்ல முடியுமா? இத்தனை தியாகங்கள் அவங்க பண்ணுறது நமக்கு தெரியலை. லஞ்சம் வாங்குறாங்கிற ஒரு பொதுவான குற்றச்சாட்டை மட்டும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, அதுக்கு சாட்டடி கொடுக்குற மாதிரி தான் ஒரு கவிஞர் அழகா திரைப்படத்தில் பாட்டு போட்டார். செஞ்ச தப்ப மறைக்க நீயும் கொடுக்குற துட்ட, உனக்கு தகுதி இல்லை என்னைக்குமே போலீஸை திட்ட. காக்கி சட்டை போட்டா எதுவும் பெருசில்ல, பொண்டாட்டி புள்ள பாசம் ஃபோட்டோவா பரிசில்ல, நல்ல நாளுலையும் வீட்டில் தங்கலை, கொண்டாட முடியல நாங்கள் தீபாவளி பொங்கலை, ஜித்து ஜில்லாடி மிட்டா கில்லாடி மாமாடால் அடிக்கும் கலரு கண்ணாடி. இப்படி வாழ்கின்ற இந்த தியாக உள்ளம் கொண்ட இந்த தொழிலாளர்கள் தாங்க இந்த சமுதாயத்தோட வளர்ச்சிக்கு உதவி புரியுறாங்கன்னு சொல்கிறேன். ஐயா, ஒரு காலத்தில் அணுகுண்டு வீச்சினால மிகப்பெரிய அழிவை சந்தித்த ஒரு நாடு ஜப்பான். இனிமே இந்த நாட்டில் புல் பூண்டு கூட முளைக்காது. ஏன், மனுஷன் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு இடம்னு சொன்ன ஒரு நாடு இன்னைக்கு மனுஷனா வாழ்ந்தா அங்கே தாண்டா வாழணும்னு சொல்கிற அளவுக்கு உயர்ந்திருக்குன்னா அதற்கு காரணம் அரசியல்வாதின்னு நினைக்கிறீங்களா? ஆன்மீகவாதின்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக இல்லவே இல்லை. செருப்பு தொழிற்சாலையில் வேலை நிறுத்தம் நடக்கும்போது கூட போராட்ட காலத்தில் ஒரு கால் செருப்பை தயாரிச்சுட்டு போராட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கால் செருப்பை தயாரித்து ரெண்டையும் சேர்த்து ஏற்றுமதி செஞ்சு நாட்டோட பொருளாதாரத்தை தூக்கி பிரிக்கிற அளவுக்கு அறிவும் திறமையும் உழைப்பும் நேர்மையும் இருக்கிற அந்த தொழிலாளர்களால் தான் இன்னைக்கு அந்த நாடு எல்லாரும் உத்து பார்க்குற அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு சொல்கிறேங்க. சிலப்பதிகாரங்காலம் தொட்டு சிஸ்டமேட்டிக்காக வாழ்கிற இந்த காலம் வரைக்கும் அரசியல்வாதிகளால தான் நம்மட சமுதாயத்துல பாரம்பரியம், கலாச்சாரம், மொழி, கல்வின்னு ஏன் ஒரு மனுஷனுடைய தனி திறமைய கூட வளர்த்துக்கிட்டு இருக்கிறது என்ற அரசியல்வாதி தானுங்க. எப்படிமா நீ இப்படி சொல்றேன்னு கேட்கலாம். அதையும் சொல்லி போடுற. அன்றைக்கு கல்வி கண் திறக்க ஒரு அரசியல்வாதி இலவச மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிச்சார்.
இன்றைக்கும் அது கல்வியை சமுதாயத்தில் வளர்ப்பதற்காக இலவச சத்துணவு திட்டமாக அமலில் இருக்கிறது என்றால் அது ஆட்சி நடத்தி ஆண்டாண்டு காலமாக அனுபவம் பெற்ற நல்ல அரசியல்வாதிகளால தானே. அதனாலதாங்க ஐயா மலேசியா அரசு அந்த கல்வி கண்டிருந்த காமராஜருக்கு இந்த ஆண்டு தபால் தலையை வெளியிட்டிருக்குதே, நம்ம சமுதாயத்துக்கு பெருமை தேடி கொடுத்திருக்குதே. இந்த அரசியல்வாதிக இந்த சமுதாயத்துல அப்படி என்னத்தை வளர்த்துட்டாங்கன்னு நீ இப்படி வாதாட வந்திருக்கேன்னு நீங்க எல்லாரும் என்ன பார்த்து கேட்கலாம். நான் சொல்றேன், இந்த சமுதாயத்துல நல்ல விழும கல்வியை வளர்த்துக்கிட்டு இருக்கிறது என்ற அரசியல்வாதிகள் தான். ஆன்மீகவாதிகளாம் பேச்சுல தான் பேசுவாங்க, நாங்களாம் வாழ்ந்து காட்டுவோம். எப்படின்னு கேட்குறீங்களா? அன்றைக்கு பெரியாருடைய திராவிட கழகத்தில் இருந்து விலகி போய் திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சியை அறிஞர் அண்ணா தொடங்கிட்டார். அப்போதைக்கு நம்ம பெரியார் என்ன பண்ணி போட்டாரு, 4-5 வார்த்தை நம்ம அறிஞரை திட்டி போட்டாரு, மேடையில ஏதோ சொல்லி போட்டார். இந்த தொண்டர்கள்ல என்ன பண்ணி இருக்கிறாங்க, அறிஞர் அண்ணா அவர்களே நம்மை பெரியார் அப்படி பேசிவிட்டார், இப்படி எல்லாம் பேசிவிட்டார், அப்படி இப்படி இப்படி எப்படி எப்படியோ பேசிவிட்டாரு, நீங்க எல்லாம் இதை கேட்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க. உடனே அறிஞர் அண்ணா அமைதியா சொன்னார், காட்டுல இருக்கக்கூடிய தாயான தன்னுடைய குட்டி யானையை தூக்கி போட்டு தாக்கும். அது எதுக்கு தெரியுமா? எதிரிகளுடைய தாக்குதலை நம்ம எப்படி தாங்கிறதுன்னு அது கத்துக் கொடுக்கும். அது மாதிரி தான் நம்ம பெரியார் நமக்கு கத்துக் கொடுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம பெரியார் தானே பேசினாரு, அட நம்ம பெரியார் தானப்பா பேசினாரு, நீங்க யாரும் மேடையில் அவரை திட்டி பேசக்கூடாதுன்னு கட்டளை போட்டாரே என்ற அரசியல்வாதி அறிஞர் அண்ணா அவர் வளரும் தலைமுறைக்கு எப்படி பெருந்தன்மையோட நடந்துக்கணும், மரியாதையோட வாழணுங்கிறத கத்து கொடுத்திருக்கா இல்லையா? இந்த ஆன்மீகவாதிகள் கிட்ட நீங்க இதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. எல்லாருக்கும் தெரியும், நியூஸ் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும், பேப்பர் படிக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஒரு கவிஞர், நடுவர் அவர்களே, ஒரு கவிஞர் தெரியாதனமா ஒன்று சொல்லி போட்டாரு, நான் தவறா சொல்லிட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு. அதை விட்டுட்டு அதையெல்லாம் கேட்காம நீ மன்னிப்பு கேட்கணும், மாரியம்மன் கோயில போய் கூழ் ஊத்தணும்னு சொல்லி இந்த சமுதாயத்துல சர்ச்சையை கிளப்பி சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது இந்த அரசியல், இந்த ஆன்மீகவாதிகள் தானே. சரி, நம்ம நாட்டில் தான் இப்படி அட்டூழியம் பண்றாங்கன்னு பக்கத்து நாட்டை போய் நான் எட்டி பார்த்துட்டு வந்தேன். அங்க மியான்மர் நாட்டுல ரோஹிங்கியா முஸ்லிம்களை இந்த ஆன்மீகவாதிகள் அடிமைகளா அகதிகளா அந்நிய நாட்டிற்கு அடைக்கலம் தேடும் அளவுக்கு அவர்களை கண்ணீர் சிந்த விட்டு விட்டார்களே. இதை நான் என்னன்னு சொல்லுவேங்க, அந்த ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு தெரியும். அதனாலதான் அவங்க இருதயத்துல அன்னைக்கே ரோதையை எடுத்து எழுதி வைத்திருப்பார்கள், இந்த ஆன்மீகவாதிகள் அன்பற்ற அரக்கர்களாகி விட்டார்கள், இந்த சமுதாயத்திலிருந்து எங்களை ஒதுக்கியே வைத்து விட்டார்கள் என்று. ஆனா எங்க அரசியல்வாதிகள் அப்படி கிடையாது, மனசாட்சியுள்ள மகான்கள். எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்த்து தேர்தல்ல நின்று வெற்றி பெற்ற கட்சியா இருந்தாலும் சரி, நீங்க ஆட்சியை பிடிச்சாலும் பத்திரிகையில உங்களுக்கு அழகா நாங்க வாழ்த்து சொல்லுவோம், நீங்கள் மரணமடைந்தாலும் உங்களுக்கு மலர் வளையம் வைத்து நாங்கள் இரங்கல் தெரிவிப்போம்னு வாழ்ந்து கொண்டிருக்கிற, மனசாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அரசியல்வாதிகள் இன்றைக்கு இந்த சமுதாயத்துல இருக்காங்கன்னு சொன்னா அதை உங்களால மறுக்க முடியுமா? ஐயா, கடவுள்னா என்ன தெரியுங்களா? கடவுள்னா என்ன தெரியுங்களா? கடவுள், உள்ளத்தை கடைபவன் தான் கடவுள் என்பதுதான் தார்மீக கோட்பாடு. எவன் ஒருவன் தன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்கிறானோ அவன் தான் சார் கடவுள். உங்களுக்கெல்லாம் தெரியும், வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு மிகப்பெரிய அரசன், வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு மாமன்னன். ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மனின் ஆன்மீகம் என்ன தெரியுங்களா? திருச்செந்தூர் முருகனுக்கு தீபாராதனை காட்டிய பிறகுதான் பாஞ்சாலங்குறிச்சியில வீரபாண்டிய கட்டபொம்மன் சாப்பாட்டுல கை வைப்பாராங்க. திருச்செந்தூருக்கும் பாஞ்சாலங்குறிச்சிக்கும் நடுவில் 30 மைல் தூரம். அன்னைக்கு போன் இல்ல, பூசாரிட்ட போன் பண்ணி சாமி அர்ச்சனை எல்லாம் ஆயிடுச்சான்னு கேட்கறதுக்கு. திருச்செந்தூரில் தீபாராதனை காட்டும் பொழுது ஒரு மணி ஒலிக்கப்படும். அந்த மணியினுடைய சப்தம் எவ்வளவு தூரம் கேட்குமோ அங்கு ஒரு மணி நடப்பட்டது. இப்படி திருச்செந்தூரிலிருந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு நடுவில் 30 மணிகள் நடப்பட்டது. ஒவ்வொரு மணியாக அடித்து வரும் பொழுது, இறுதி மணி அடிக்கும் பொழுது முருகான்னு வேண்டிக் கொண்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியில சாப்பாட்டுல கை வைப்பாராங்க. அன்று அவர் கடவுளாக பார்த்தது முருகனை மட்டுமல்ல,
அன்று அவர் கடவுளாக பார்த்தது முருகனை மட்டுமல்ல, இடையில் 30 மணிகளை அடித்த ஒவ்வொரு இதயத்தையும் அவர் கடவுளாக பார்த்தார்னா அவரை போன்ற ஆன்மீகவாதிகள் தான் இந்த சமுதாயத்தை சீர்திருத்த முடியும் சொல்றேன். அவ்வளவு வேண்டாங்க. குழந்தைகள் பார்க்கக்கூடிய சேனல்ல தேவையற்ற உணவுப் பொருட்களின் விளம்பரத்தை நீக்க சொல்லி உத்தரவு போடுறீங்களே, அந்த பொருட்களை எல்லாம் உங்களால தடை செய்ய முடியல, விளம்பரத்தை மட்டும் தடை செஞ்சுட்டு அரசியல்வாதிகள் நாங்கள் தான் சமுதாயத்தை சீர்திருத்துறோம் சொன்னா நாங்கள்லாம் எப்படிமா ஏத்துக்கிறது? கோயம்புத்தூர் அம்மனி அழகா சொன்னீங்க, ரியல் எஸ்டேட் எல்லாம் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு, நாட்டை சமுதாயத்தை சீர்கேடுக்கு நாங்க தான் உள்ளாக்குறோம்னு. ஆனா இந்த சமுதாயத்தில் நடக்கிற அத்தனை ரியல் எஸ்டேட்டையும் பினாமின்ற பேர்ல நடத்துகிறது உங்களுடைய அரசியல்வாதிகள் தானே. அவ்வளவு வேண்டாங்க ஐயா. இன்று நாம் பேசிக் கொண்டிருப்பது திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட திருவேழிமிழலைன்ற ஒரு ஊரு. திருவேழிமிழலைன்ற ஒரு ஊர்ல ஒரு காலகட்டத்தில் 6 மாசம் பஞ்சம் தலை விரிச்சு ஆடுச்சுங்களாம். அன்னைக்கு விழிநாதேஸ்வரர் கோயில் அங்க எழுந்தருளி இருக்கிறது. அந்த கோயிலிலே ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர் என அனைவரும் பாடல் பாடி அந்த பாடல் மூலம் வருகிற வருவாயை வைத்து 6 மாதம் திருவேழிமிழலை மக்களுக்கு பஞ்சத்தை போக்கினார்கள் என்றால் இந்த திருவாரூர் மண்ணில் நின்று கொண்டு சொல்கிறேன், எங்களுடைய ஆன்மீகம் தான் இந்த சமுதாய வளர்ச்சிக்கு முழுதும் பாடுபடுகிறது. அவ்வளவு வேண்டாங்க. இன்னைக்கு ரோட்டரி கிளப்பா இருக்கட்டும், லயன்ஸ் கிளப்பா இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், கண்டான சிகிச்சை முகாம்னு ஒண்ணு நடத்துறீங்களே, அதற்கு முதல்ல வித்திட்டது யார் தெரியுமா? இந்த உலகிற்கே, ஏன் இந்த அண்ட அகிலத்திற்கே முதலில் கண்மாற்று அறுவை சிகிச்சை ஒன்று நடத்தலாம் என்று சொன்னது ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட ஒரு உண்மை. சிவன் கண்களில் இருந்து ரத்தம் வடியும் பொழுது தன் கண்களை பெயர்த்து வைத்த திண்ணப்பன் என்கிற கண்ணப்ப நாயனார் தான் கண்மாற்று அறுவை சிகிச்சைக்கு முதல்ல வித்திட்டாரு. அவரை போன்ற ஆன்மீகவாதிகள் தான் சமுதாயத்தை சீர்திருத்த முடியும். ஐயா, தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி பீரியட் ஒன்று கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி பீரியட் கொண்டு வந்த பொழுது அப்பொழுதைய பிரதமர் இந்திரா காந்தியாக இருந்தாங்க. அன்னைக்கு அவங்க காஞ்சி பெரியவரை சந்திக்க வராங்க. 1 நிமிஷம் இல்லைங்க, 2 நிமிஷம் இல்லைங்க, 1 மணி நேரமாகியும் காஞ்சி பெரியவர் இந்திரா காந்தி, அன்றைய பாரத பிரதமர் இந்திரா காந்தியை சந்திக்க தயாராக இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த எமர்ஜென்சி பீரியட் கொண்டு வந்ததனால. எங்களுடைய ஆன்மீகவாதி அன்றைக்கு அரசியல் செய்தார். காஞ்சி பெரியவர் அன்றைக்கு அரசியல் செய்தார். எங்களுடைய ஆன்மீகவாதி அரசியல் செய்ய முடியும் சமுதாயத்திற்காக. ஆனால் அரசியல்வாதியாகிய நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சமாதியா போய் ஆன்மீகன்ற பேர்ல தியானம் தானே செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஐயா, ஒன்றும் இல்லையா, போன வாரம் ஒரு நிகழ்ச்சிக்காக கோயம்பேடு போயிருந்தேன், சென்னைக்கு போயிருந்தேன்னு வச்சுங்களேன். ரிட்டர்ன் வரும்போது எங்கே பஸ் ஏறணும்னு தெரியும், கோயம்பேடு மார்க்கெட்டில் தான் அந்த பஸ் ஏறணும். அப்படி பஸ் ஏறும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க, எங்கேப்பா இருக்கிறேன்னு. அப்போ டைம் நள்ளிரவு 2 மணி இருக்கும், நடு டைம் 2 மணி இருக்கும். நான் என்ன சொன்னேன், அம்மா கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறமான்னு சொன்னாங்க. சரிதா, வரும்போது கொஞ்சம் பழம் வாங்கிட்டு வந்துருப்பான்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், சரி பழம் வாங்க எங்கே போனோம், கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போனோம். எனக்கு தெரியும். ஐயா நல்லா புரிஞ்சுங்க, 2 மணி நேரத்துக்கு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு பழம் வாங்க போகிறேன் ஐயா. அங்கே கோயம்பேடு மார்க்கெட்டில் சும தூக்குற தொழிலாளி ஐயா என்ன மாதிரி நலிஞ்ச தேகம் தான் இருப்பான் ஐயா. இப்போ இந்த காலத்தில் நம்ம வெளியில் சட்டை கூட இல்லாமல் வரமாட்டோம், ஆனால் அவன் சட்டை கூட இல்லாமல் அந்த நலிஞ்ச தேகத்தில் 3 மூட்டை வெங்காய மூட்டையை தூக்கின்னு போகிறான். அந்த நடு ஜாமத்தில் அவனோட உடம்புல பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேர்வை துளிகள். இந்த பனி காலத்தில் நம்ம ஒரு சட்டை இல்லாத வெளியே போக முடியுதா? ஆனால் அவன் சட்டை கூட இல்லாமல் உழைக்கிறான். ஆனால் இந்த அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளும் சட்டையில் எங்கேயாவது சின்ன கரை படிஞ்சிருக்குதா பார்த்துருக்கிறீங்களா? அந்த கரை படிஞ்சால் மட்டும் அந்த அரசியல்வாதி அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருவாங்களா? 2 மணிக்கு உழைச்சி அந்த தொழிலாளி உழைக்கலன்னா இன்னைக்கு நமக்கு வேலைக்கு சோறும் நமக்கு நினைச்ச இடத்துல சொகுசு வாழ்க்கை வாழ முடியாது. நான் இப்போ ஒன்று கேட்குறேன், என் தொழிலாளி அங்கே 2 மணிக்கு உழைக்கிறான். எந்த அரசியல்வாதினா 2 மணிக்கு தொகுதி பங்கு போயிருக்கியா? இல்லை தொகுதியில் என்ன குறைன்னு கேட்டுருக்கியா? இல்லை ஆன்மீகவாதி பற்றி கேட்குறேன், 2 மணிக்கு மக்களுக்கு போதனை ஏதாவது சொல்லியிருக்கிறீங்களா? எங்கள் ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க, ராவோடு போயிட்டு ராவோடு வரான், உழைக்கிறவனை பார்த்து சொல்கிறாங்க, இவன் போகிறது இருட்டில் தான் போகிறான், அப்புறம் இருட்டின பிறகு வரான்னு. ஐயா, இவ்வளோ கலராக உடத்திக்கின்னு நாகரிகமாக நம்ம வெளியில் நடக்கிறோன்னா அதுக்கு பின்னாடி நெசவு தொழிலாளரோட உழைப்பு இருக்குது. இன்னைக்கு ஆள் பாதி ஆடை பாதின்னுவாங்க. இங்கே நான் நிற்கிறேன்னா என்னோட
ஐயா எந்த ஒரு சபையிலையும் முதல்ல ஆளை கவனிக்கிறேன்னா உன்னோட உடையையும் உன்னோட நாகரிகத்தை தான் கவனிப்பான். அப்படி நம்மளை உடைய உடுத்துற நெசவு தொழிலாளியோட வாழ்க்கைக்கு அடுத்த வேலை துணிக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே, அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்குன அந்த அரசியல்வாதி அந்த சமுதாயத்தை முன்னேற்றுவாங்களா? எனக்கு ஒன்றும் புரியலையா. அம்மா தாய்மாரே ஆபத்தில் விட மாட்டேன், வெயிலோ புயல் மழையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், அங்கங்க பசி எடுத்தா பலகாரம், அளவு சாப்பாடு ஒரு நேரம், நான் பிரசவத்துக்கு இலவசமா வரேம்மா, உன் பிள்ளைக்கு ஒரு பேரு வச்சும் தரேம்மா, நான் பிரசவத்துக்கு இலவசமா வரேம்மா, உன் பிள்ளைக்கு ஒரு பேரு வச்சும் தரேம்மா, எழுத்தில்லாத ஆளு அட எங்களை நம்பி வருவான், இந்த அட்ரஸ் இல்லா தெருவோம் ஆட்டோக்காரன் அறிவான், இறக்கமுள்ள மனசுக்காரண்டா, நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா, நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா. ஒரு ஆட்டோக்காரனுக்கு இருக்கிற அறிவு கூட இந்த ஆன்மீகவாதிக்கு அரசியல்வாதிக்கு இல்லை. எப்படின்னு சொல்ல கேட்குறீங்களா? ஆட்டோக்கு பின்னாடி பிரசவத்துக்கு இலவசம்னு போட்டிருக்கான். அவனுக்கு இருக்கிற பகுத்தறிவும் பண்பும் இந்த அரசியல்வாதிகளுக்கு ஆன்மீகவாதிக்கு இல்லைன்னு தான் ஏன் சொல்ல வரேன். ஏன்னு கேட்குறீங்களா? போக்குவரத்து நெரிசல்ல ஒரு ஆம்புலன்ஸ் கூட வழி விடாத அமைச்சர் வராரு அரசியல்வாதி வராங்கன்னு போக்குவரத்தை நிறுத்திட்டு அந்த அவ்வளோ பெரிய உயிரிழப்பு நடக்க போது, இல்லை ஒரு அந்த விபத்தில் துடிச்சு நிற்பான், இல்லை ஒரு பிரசவ வலி காத்து நிற்பாங்க, அந்த ஆம்புலன்ஸை நிறுத்திட்டு உங்கள் அமைச்சருக்கு அதிகாரிக்கு வழி விடுற அந்த அரசியல்வாதியாக அந்த நாட்டை முன்னேற்றிடுவாங்க. எனக்கு புரியலையா? ஆன்மீகவாதி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மண் எடுத்து கொடுத்தா விபதியாக மாறிதான், தட்டினா தங்கம் வருது, வெட்டினா வெள்ளி வருது. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஒன்று கேட்குறேன், ஆன்மீகவாதிகளே நீங்கள் நல்லா தெய்வ பக்தி நல்லா அப்படி ஆன்மீகவாதி தானே, ஒன்றுமே வேணாம். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போச்சு மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம், அது எங்க இருந்து கண்டுபிடிச்சு கொடுங்க. இந்த அரசியல்வாதி ஆன்மீகவாதி பண்ற அட்டுழியத்தை தாங்காத அங்க தெய்வம் வாயிருந்தா கதறி இருக்கு என் தெய்வம், ஆனா அதை செயலை ஒரு தீ மூலயமா காட்டிட்டான். இப்போ கூட நீங்க திருந்த மாட்டீங்க.